கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் பார்க்க போடுகிற காரியம், இயேசு இந்த பூலோகத்திலே வாழும் பொழுது பலவிதமான ஜெபத்தை பிதாவினிடத்திலே ஏறெடுத்து அதற்கு பதிலை பெற்றுக்கொண்டார். எல்லா சுகங்களும் அற்புதங்களை அவர் நடத்திய பொழுதும் பிதாவிடத்தில் ஜெபித்து அதற்கு பதில் உடனே கிடைத்து அற்புதத்தை நாம் பார்த்திருக்கிறவங்களுக்கு 5 அப்பங்கள் 2 மீன்கள் பெருகிற்று. பிதாவின் மூலமாக பிதாவிடத்தில் ஜெபித்து பதில் கிடைத்தது. உங்களுக்கு குஷ்டரோகிகள் சுகமாக்கப்பட்டார்கள். பலவிதமான அற்புதங்களை நாம் தேவன் ஜெபத்தின் மூலமாக, இயேசு ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் ஏறெடுத்து பெற்றுக்கொண்டார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல அவர் ஜெபம் கேட்கப்படவில்லை, அதற்கு பதில் கிடைக்கவில்லை. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். மரித்தவர் லாசரு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் பிதாவினிடத்திலே ஜெபித்து லாசருவை உயிரோடு கொண்டு வந்தது நாம் அறிந்த விஷயமே. லாசருவை 4 நாட்கள், ஒரு நாளில், 2 நாளில், 3 நாளில் மரித்தவரை எழுப்புவது ஒரு கடினமான காரியம். அதிலும் 4 நாட்கள் கழித்து அந்த மரித்தவனை அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் அவனை தேவனிடத்தில் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்கிறார். அந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, விசுவாசமான ஜெபம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்றார். உங்களுக்கு செவி கொடுத்தபடியினால், இன்னும் ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, 100% நீர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர் அப்படின்ற ஒரு விசுவாசத்தின் மூலமாக பண்ணக்கூடிய ஜெபம். நாம் இப்பேற்பட்ட ஜெபத்தை நாம் எடுக்கிறவர் இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் எடுக்கப் போகிற ஜெபம், எனக்கு பதில் நீர் கொடுத்து விட்டீர் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பாஸ்ட் டென்ஸில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கவே ஆரம்பிக்கலை, ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ நாம் நமக்காகவும் நம்ம குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆன்சரிங் மை ப்ரேயர், ஃபார் லிசனிங் டு மை ப்ரேயர் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். மரித்து 4 நாட்கள் ஆயிடுச்சு. நாற்றம் எடுக்குமே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இயேசு பேசக்கூடிய வார்த்தை தான் இது. உங்களுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், எப்பொழுதும், ஆல்வேஸ் யூ லிசன் டு மீ. அது ஒரு அருமையான ஒரு விசுவாச ஜெபம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நாமும் ப்ரேயர் பண்ணும்போது, ஜெபிக்கும் பொழுது, whenever I pray, நீர் எனக்கு செவி கொடுப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை அனுப்பதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். நமக்காக தான் இது பேசப்படுது. உங்களுக்கு சூழ்ந்திருக்கிற மக்களுக்காக பேசப்பட்டது. இப்பொழுது வாசிக்கிற நமக்காக, இதை கேட்கிற நமக்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். அப்போ நாம் ஒருவேளை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கணும், அது உங்களுடைய சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், கல்யாண காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், குணம் அடைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றதுக்கு முன்னால் ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது என்ன நிச்சயம் பார்த்தீங்கன்னா, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். Always you will answer my prayer. Always you listen to my prayer.
ஆல்வேஸ் யூ கிவ் சொல்யூஷன் டு மை ப்ரேயர். விடுதலை கொடுப்பீர் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கு. வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, அந்த பண கஷ்டத்திலிருந்து விடுதலை, அந்த கடன்கள் அடைக்கப்படும். எதை நான் நோக்கி இருக்கிறேனோ அந்த காரியம் என் கண்களுக்கு முன்பாக வரும் என்ற நிச்சயம் இடத்துல கேட்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன். நீர் அதற்கு பதிலளிப்பீர் என்ற விசுவாசத்தோட நாம் ஜெபிக்க வேணும் உங்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசு பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. அதற்கு கிடைக்காதற்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்கு அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் நாம் பண்ணக்கூடிய ஜெபத்திற்கு இன்று பதில் கிடைக்குது. உங்களுக்கு அவருக்கு பதில் கிடைத்தது போல நமக்கும் பதில் கிடைத்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கெத்செமனேல ஜெபித்த பொழுது அவருக்கு பதில் கிடைக்கல. 3 தரம் ஜெபிக்கிறாரு. 3 தரமும் அவருக்கு பதில் கிடைக்கல. அப்போ அவரே சொல்றார், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இஃப் பாசிபிள் லெட் இட் பி ரிமூவ்ட் அப்படின்னு பேசுறார். உங்களுக்கு ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் என்று சொல்லக்கூடிய இயேசுவின் மூலமாக எல்லா காரியங்களும் வாய்க்கும் என்று சொல்லக்கூடிய இயேசு, இஃப் இட் இஸ் பாசிபிள் லெட் இட் பி ரிமூவ்ட், எனக்கு வரக்கூடிய அந்த காரியம் என்னை விட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரேயர். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படின்னு சொல்லி அதை இயேசு தேவனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது சொல்லி முடிச்ச பிறகு சொல்றாரு, சிலுவையில் பேசுறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப ஒரு கைவிடப்பட்ட ஜெபம், என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய காரியத்திற்கு நம்மை கைவிடாத தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நம்மளுக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கைவிடப்பட்டார், நாம் கைவிடப்படவில்லை. அவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ஜீவன் வந்துச்சு. அவருக்கு மரணம் வந்தது, நமக்கு ஜீவன் வந்தது. உங்களுக்கு அதனால தான் அந்த ஜெபத்தை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு அந்த ஜெபம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் படிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபேதேயுவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்வதற்காகவும் நம்முடைய வியாகுலங்களை அவர் ஏற்றுக்கொள்வதற்காகவும் இந்த காரியம் நடந்துச்சு. துக்கம் அடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்கொப்ப விழுந்து, என் பிதாவே இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரேயர், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆஸ்க் தேவனிடத்தில் கேட்குறாரு. அப்படி இருந்தாலும் என் சித்தத்தின்படி இல்லை உன் சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியங்களுக்கு இந்த ப்ரேயருக்கு ஆன்சர் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி விடப்பட்டது. அந்த ப்ரேயருக்கு ஆன்சர் இருந்துருச்சுன்னா இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அந்த ப்ரேயருக்கு தேவன் செவி கொடுத்து இந்த விண்ணப்பத்திற்கு இயேசுவுக்கு பதில் கொடுத்திருந்தால், ஆனால்
நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. சிலுவை மரணத்திற்கு இயேசு கொன்று செல்லப்பட்டிருக்க மாட்டார். உங்களுக்கு அந்த மரித்து முன்னாலும் உயிர்த்தெழுந்த அந்த காரியம் நடந்திருக்காது. உங்களுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படாது இருந்திருக்கு. உங்களுக்கு பாவங்கள் மூலமாக அவர்களுடைய நோய்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. சாபங்களுக்கு, பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு நம்மளுக்கு இந்த இட்டர்னல் லைஃப் கொடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு. உங்களுக்கு இந்த ஒரு பிரேயருக்கு தேவன் பதில் கொடுத்திருந்தார். அதான் சொல்றார், என் சித்தத்தின்படி இல்லை, உன் சித்தத்தின்படி. தன் சொந்த குமாரன் என்று பாராமல், காட்ஸ் லவ், ஒன்லி பிகாட்டன் சன், நமக்காக அவரை சிலுவையிலே அனுப்பி அவரை மரிக்க செய்தார். உங்களுக்கு எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்த தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கல. உங்களுக்கு லாசரு மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுவதற்காக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நிச்சயத்தோடு பண்ண இயேசு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கெடுவதுன்னு சொல்லி அங்கே ஒரு காரியத்தை சேர்த்து ஜெபிக்கிறார். உங்களுக்கு இதுதான் நம்முடைய தேவனுடைய ஜெபமாக இருக்கிறது. அந்த ஜெபத்தின் மூலமாக, அந்த ஜெபத்தில் பதில் கிடைக்காத ஒரே ஒரு காரணத்தினால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. தேவன் தன் முகத்தை மறைத்து கொண்டார், அதை பார்க்கல. கைவிடப்பட்ட ஜெபம், அந்த ஜெபத்தினால தான் நமக்கு வந்து இன்றைக்கு ஒரு நிச்சயம் கிடைத்திருக்கிறது. விடுதலையின் நிச்சயம் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலை, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. உங்களுக்கு நாம் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுகிறோம். ஆபிரகாமின் உடன்படிக்கை நம்மேல் வந்து இறங்குகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுது. உங்களுக்கு அந்த உடன்படிக்கைக்கு நாம் பாத்திரராக இருக்கோம். இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியம் அந்நியரான நமக்கும் அந்த காரியம் நமக்கு கொடுக்கப்படுது, வந்து சேருது. உங்களுக்கு ஜென்டைல்ஸ் நமக்கும் அந்த காரியம் கொடுக்கப்படுது. உங்களுக்கு அதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த ஜெபத்திற்கு அன்று தேவன் செவி சாய்க்கவில்லை. அவருடைய சித்தம் வேற. அந்த இடத்துல அவர் சித்தம் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் மூலமாக வந்த அந்த பாவம், ஆதாம் ஏவாள் செய்த பாவம், இந்த உலகம் முழுவதும் பாவத்திலே இறங்கி பாவத்தின் மூலமாக கற்பந்தரித்து பாவத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்து எல்லோரும் பாவம் செய்தோம். எல்லோரும் பாவத்திற்குள் தான் பிறக்கிறவங்களுக்கு பரம்பரையாக ஆதாமில் ஆரம்பித்து பரம்பரையாக வந்து இன்று வரை நாம் பாவத்திற்காக நாம் பிறக்கக்கூடியவர்களாக இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆதாமின் ஏவாளின் வித்தில் பிறந்த எல்லோரும் பாவத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கவங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை இந்த ஜெபத்தில் பதில் அளிக்காத ஒரே ஒரு காரணம்தான். தேவன் அவரை, இயேசுவை நொறுக்கினார், நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், கடைசி இரத்தம் முழுக்க சிந்தப்பட்டது. காரணம் வந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேல் வந்தது. உங்களுக்கு அந்த தண்டனை தான் அவர் வந்து சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் செய்தவர்கள் அனைவருக்காகவும், செய்யப்போகிற அனைவர்களுக்காகவும் அவர் அன்று சிலுவையிலே தொங்கினார். கைவிடப்பட்ட நிலை, என் தேவனே ஏன் என்று கைவிட்டு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்று மரணத்தை ருசித்தார். நாம் ஜீவனோடு இருப்பதற்காக அவர் மரணத்தை ருசித்தார். உங்களுக்கு இந்த சிலுவைக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் அடங்கியிருக்கு. உங்களுக்கு அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள். வனாந்திரத்தில் மோசை நடத்தி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா விஷ பாம்புகள் ஜனங்களை கொத்தி அப்படியே அதை கொத்தின உடனே மடிந்து போகிறார்கள். அப்போ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து உயர்த்துங்க, அதை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள் என்று தேவன் மோசையிடம் சொல்லும் பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடித்து அதை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். நம்ம கேட்கலாம், அதுபடி ஒரு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அதே காரியம்தான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சபிக்கப்பட்டவராக நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மரத்திலே, சிலுவை மரத்திலே அவர்
தொங்கினார். அதை நாம் நோக்கி பார்த்தால் பிழைக்கலாம். அதை எப்படி நோக்கி பார்ப்பது? தரித்திரத்திற்கு அதில் பதில் இருக்கிறது. அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் நமக்காக தரித்திரரானார். அப்போ நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் தரித்திர கோலம் எடுத்தார். ஒருவேளை நீங்கள் வறுமையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், உங்களுக்கு அதுக்கு பதில் அவர் சிலுவையிலே நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக இருக்கிறது. The one unanswered prayer. எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைத்த இந்த ஒரு ஜெபத்துக்கு அவருக்கு பதில் கிடைக்கல. அவர் எப்பேற்பட்ட ஜெபத்தை ஏறித்தான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த காரியம் லூக்காலையும் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:39 சொல்லுது, பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷர் அவரோடு போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபமருங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கணும் என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, திருப்பி அதே விஷயத்தை தான் லூக்கால பதிவு பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். பார்த்தீங்கன்னா, பலன் இழந்து இருக்கக்கூடிய ஒரு தேவன் வானத்திலிருந்து இறங்கி இயேசுவை தூதன் பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இயேசு வியாகுலப்பட்டது காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சரீரமாக அவர் சிலுவை பாதையிலே அடிக்கப்பட்டதை விட, நொறுக்கப்பட்டதை விட, அவர் தேவன் கைவிட்டார் என்பதை நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர் மிகவும் துக்கப்பட்டார், அவருக்கு பலவீனப்பட்டார். அதனால தான் அதை பலப்படுத்த ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அந்த அளவுக்கு அவர் அந்த சிலுவைக்கு முன்பாக பலவீனனானார். நாம் பலவான ஆகுவதற்காக. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள் என்று போடப்பட்டிருக்கு. அது இதை முன்னிட்டு தான் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். இயேசுவின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக. இன்று உயிரோடு இருக்கும் இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நமக்குள்ளே அவர் வாசம் செய்து அவருடைய பலத்தை கொடுத்து, நமக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து, நம் நோய்களிலிருந்து சுகத்தை கொடுத்து, தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பிரிவினையை ஒன்று சேர்த்து, உங்கள் இருதயம் எதை வேண்டுகிறதோ அதை செய்து கொடுக்க வல்லவராகிய தேவன் அவர் தான் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையிலே நமக்காக செய்த காரியம். நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இதன் மூலமாக தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு நாம் பாத்திரராகிறோம். இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் வாயிலே அறிக்கை செய்யும்போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது. அவருடைய வேர்வை பாருங்க, இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது. அப்ப எப்படி ஜெபிச்சிருப்பான்னு பாருங்க, எப்படி வியாகுலப்பட்டிருப்பான்னு பாருங்க. வேர்வை இரத்தமா வெளியே வருது. அப்பேற்பட்ட ஜெபம். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, நாம் இன்று நீங்கள் படுகிற பாடுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, நீங்கள் எப்பேற்பட்ட பாடுகளில் ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், கண்களுக்கு முன்பாக எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், தொழில் நஷ்டப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு வியாதி, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்கலாம், பிழைப்பதற்கு வழி இல்லை என்று கூட ஒரு சூழ்நிலை இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். காரணம் சிலுவையிலே இயேசுவை கைவிட்ட தேவன் நமக்காக அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு பயணம் செய்கிறார். பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜெபம்
வேர்வை வந்து இரத்தமாக அங்கே கொட்டப்படுகிறது உங்களுக்கு. அப்போ எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கணும் நல்லா யோசித்து பாருங்கள். அந்த கண்களுக்கு முன்பாக அந்த அந்த படத்தை கொண்டு வாங்க, இயேசுவை கொண்டு வாருங்கள். இரத்தம் அப்படி ஒவ்வொரு வேர்வை துளிகளாக உடலில் உள்ள அவ்வளவு துவாரங்கள் மூலமாக அந்த இரத்தம் வெளியே வருது உங்களுக்கு. அவருக்கு he was praying to God. பெருந்துளிகளாய், சாதாரணமாக அல்ல, இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. தரையில் விழுகிற அளவுக்கு அப்போ பீச்சிக்கிட்டு வந்திருக்கணும், அப்போ தான் தரையில் வந்து விழுகும். கர்த்தர் நமக்காக செய்த காரியம். 33 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு மரணத்தை அவர் சந்தித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக இந்த மீட்பை பெற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் அந்த மீட்புக்குள் செல்ல நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் வாயிலே சொல்லணும். அதற்கு பிறகு வந்து இருதயத்திலே ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். பாருங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது வேதம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அது உங்கள் மூலமாக அல்ல, இயேசுவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக கொடுக்கப்படுது. உங்களுக்கு நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு அது இலவசம் இல்லை. அவருடைய இரத்தம் வந்து வேர்வையாக விழுந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி கிரீடம் தலையில் செலுத்தப்பட்டு ஆணிகளால் அடிக்கப்பட்டு நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் குற்ற மனசாட்சியோடு இருக்கலாம் வாழ்க்கையில், இந்த ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஒருவேளை என்னோட வாழ்க்கையோட கஷ்டம் இந்த காரியத்தை நான் செஞ்சனால தான், இந்த பாவத்தை செய்ததுனால தான் வந்துருச்சுன்னு நீங்கள் ஒருவேளை பல நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம். பல நாட்கள் அதை யோசித்து கொண்டு இதனால என் குடும்பம் பற்றுமோ, என் சந்ததிகள் பாதிக்கப்பட்டுருமோ, இதனால் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சோ, நான் செய்த பாவத்தினால தான் இந்த வியாதி எனக்கு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருந்தீங்களா? இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். குற்ற உணர்ச்சியின்றி நீங்கள் வாழலாம். உங்களுக்கு அந்த காண்டம்னேஷன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வித்தவுட் காண்டம்னேஷன். குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வாங்க, குற்ற உணர்ச்சி நீங்கள் வெளியே வந்துடலாம். அதுதான் தேவாதி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம். அந்த அளவுக்கு வந்து தேவன் நமக்காக அவருடைய சொந்த பிள்ளையாக இயேசுவை சிலுவையிலே பலி கொடுத்து நமக்காக இந்த ரட்சிப்பை வைத்திருக்கிற 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம், சரித்திரத்தையே பிரித்த ஒரு காரியம். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்த காரியம். கிறிஸ்துவுக்கு பின் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்வதெல்லாம், நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அதை நோக்கி பார்ப்பது தான். இந்த சிலுவையில் செய்யப்பட்ட காரியத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கு. அதைத்தான் நாம் வந்து நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, கர்த்தாவே, நீர் எனக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். நீர் அன்று கைவிடப்பட்டீர். எனக்காக நான் கைவிடப்படாமல் இருப்பதற்காக நீர் மரணத்தை ருசி பார்த்து எனக்கு ஜீவனை நீர் அளித்திருக்கிற கர்த்தாவே, அதை நான் விசுவாசிக்கிறேன். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் கர்த்தாவே. எங்களோடு நீர் பரிசுத்த ஆவியாக நீர் எங்களோடு வாசம் செய்கிறீர். அதை விசுவாசிக்கிறேன். எனக்குள் இருக்கக்கூடிய அந்த வியாதிகள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பட்டு போவதாக. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது பட்டு போவதாக. எப்பேற்பட்ட மோசமான வியாதியாக இருந்தாலும் சரி, பிழைக்க மாட்டாய் என்று சொல்லியிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் கரம் உன்மேல் இருக்கும் பொழுது நீர் பிழைப்பாய். உங்களுக்கு ஜீவனை அளிக்கிற தேவன். நீயோ ஜீவனை அளிக்கிற உலகத்திற்கு வந்திருக்க கர்த்தாவே. அந்த கடன் பிரச்சனை எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருந்தாலும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கடன்கள் பட்டு போவதாக. தேவையில்லாத உறவுகள், உடலில் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நீர் உருவாக்கின பொழுது என்ன தேவையான
உறுப்புகள், தேவையான உறுப்புகளுக்குள் அந்த விஷயங்கள் வேண்டுமோ அது மாத்திரம் தங்கும்படி தேவையில்லாத காரியங்கள் உடலிருந்து அகன்று போவதாக கர்த்தாவே. தேவையானது ஒருவேளை குறைவாக இருந்தால் அந்த காரியம் உடலுக்குள் வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. அந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த கடனிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எதை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோ அந்த காரியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக இப்பொழுதே தோன்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.